அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, ரஷ்யா எந்த பகுதி வரைக்கும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதோட கேட்டிருந்தீங்க இல்லையா? பிரதானமா இணையத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ரெட் கலர்லக்கெல்லாம் ரஷ்யா இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. பட் பிரதானமா இணையத்துல இருக்கிறது இந்த ஒடசா ஓப்லாஸ்ட். நான் சும்மா தோராயமா வரைகிறேன். இந்த ஒடசா ஓப்லாஸ்ட் வந்து ஆல்ரெடி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும், அடுத்து இந்த டின்ப்ரோ ரிவர் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதுதான் பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒடசா இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்கன்னு. ஸோ இதுதான் புது ரஷ்யாவா இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது இந்த பகுதி. ஆனா நான் சில ரஷ்யன்ஸை ஃபாலோ பண்றதா சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ரூட்யூப்ல. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கிருந்தும் சில பகுதிகளை ரஷ்யா வீரர்கள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா எதிர்காலத்துல ஒருவேளை திரும்பவும் இந்த உக்ரைனுங்கிற பகுதியை வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரியில போய் ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி உக்ரைனுக்கு கொண்டு வந்து நேட்டோல சேர்த்துறாங்க அப்படின்னா ரஷ்யா எந்த டைம்ல வேணாலும் அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்கணும் இல்லையா? ஸோ அவங்க வந்து இந்த லிவிவையும் லுட்டஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துருவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த பகுதி எல்லாமே வந்துடும், முழுவதும் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலர் மேபி இந்த சர்விட்ஸ்கி இருக்கு இல்லையா, இது வரைக்குமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டு வருது. ஸோ என்னோட கருத்தும் இதுவாக தான் இருக்குது. இப்போ நான் ரெட் கலரில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மால்டோவாக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி இந்த ஒடசா பகுதி, ரெண்டாவது இந்த டின்ப்ரோ வரைக்கும், இந்த டின்ப்ரோ ரிவர் இருக்கு இல்லையா அது வரைக்கும் முழுசாக ஒரு முன்னேற்றம், ரெண்டாவது மேலே இந்த ரிவைனி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த டைமில் வேணாலும் அவங்க இதுக்கு மேலே என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க, அந்த அக்ரிமெண்ட்டை மீறிட்டாங்க அப்படிங்கிறத ரஷ்யாவோட ஒரு கோரிக்கையாக இருக்கும். ஸோ ஒருவேளை அது திருப்பி நடக்குன்ற பட்சத்தில் இரு முனையிலையும் வந்து ஈஸியாக முன்னேறி போய் லிவிவ் லுட்டஸ்க்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா மேற்குலக நாடுகள்னால உக்ரைனுக்கு சப்ளை பண்ண முடியாது, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரொமேனியா மால்டோவா வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது மால்டோவாவை எல்லா பக்கத்துல இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யானால வந்து அட்டாக் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தினால மேலே பகுதியும் கேட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல என்னோட ஒரு கருத்து. ஸோ இது எல்லாம் எந்த வழியில் வேணாலும் ரஷ்யா போய் அட்டாக் பண்ணிக்கலாம் இல்லையா, மேலே இருந்தும் கூட கீழே இருந்தும் கூட இந்த பகுதியில் எல்லா பகுதியிலும் அட்டாக் பண்ணுறதுனால இது ரஷ்யாவுக்கு இனிமேல் ஃபேவரபிள் பொசிஷனாக இருக்கும், இதுதான் புது ரஷ்யாவாக இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. என்னோட ஒரு அசம்ஷனும் இதுவாக தான் இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன, இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ஓகே, இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. தான் இந்த யூரோப் போர், இது உலக போர்லாம் சொல்லக்கூடாது, யூரோப் போர். ஏன்னா சும்மா அவங்க யார் பவர் நடிச்சுக்கிறதுக்காக உலக போர்னு சொல்லி உலகத்தை பூரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யூரோப் வார் 1, யூரோப் வார் 2, இப்போ நடக்கிறது யூரோப் வார் 3 தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லாம் தயாராயிட்டாங்க போலதான் தெரியுது. இத்தனை நாளா பேசிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப செயல்கள்ல இறங்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஆயுதங்கள் அதிக அளவுல போலாண்டுக்கு வந்து போலாண்டுல இருந்து உக்ரைன் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லப்பட்டுவது. இப்ப வீடியோ பதிவுகள் லோட் ஆயிருக்கும். இந்த ட்ரெயின்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி வழியா போலாண்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது இந்த அணிவகுப்பா நின்றுட்டு இருக்கு இல்லையா வண்டி வாகனங்கள், எப்படி வந்து ரஷ்யாவோட வாகனம்லாம் நின்றுட்டு இருந்தது இல்லையா, ஸோ அது போல வந்து போலாண்டோட பார்டர் பகுதியில் நின்றுட்டு இருக்கு, உக்ரைன் போலாண்ட் பார்டர் பகுதியில் நின்றுட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் உள்ள போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ யூரோப்போட பல வீரர்கள் இதுக்கு மேல கூடிய சீக்கிரம் உக்ரைனுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. யூரோப் போர் மிகப்பெரிய பிரச்சனையா இதுக்கப்புறம் மாறப்போகுது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதுக்கு சீனாக்கு வந்து ஒரே ஹாப்பி தான், ஐயா இடம் கிடைச்சாச்சு, நம்ம மேல எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, உள்ள வச்சு ரஷ்யாவோட இடத்துலயும் சரி, உக்ரைனோட இடமா இருந்தாலும் சரி, யூரோப்போட இடமா இருந்தாலும் சரி வச்சு செஞ்சு பாத்திரலாம் அப்படிங்கிறது போல சீனாக்கு ஒரு பக்கம் ஜாலியா கிடைச்சிச்சு. இப்ப ரஷ்யா தான் முன்னாடி முன்னேறி வரணும். ஏன்னா இந்த டினிப்பர் வரைக்கும் வந்தாதான் அவங்களோட ஆர்ட்லரிகளா இருக்கட்டும், அதாவது மேற்குலக நாடுகளோட ஆர்ட்லரிகளா இருக்கட்டும், இல்ல அவங்களோட க்ரூஸ் மிசைல்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ரஷ்யாக்குள்ள வந்து விழக்கூடாது அப்படின்னு ரஷ்யா நினைக்கிறாங்க. அப்படின்னா டினிப்பர் ரிவர் வரைக்கும் எல்லா பகுதியில இருந்தும் முன்னேறி வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும். அப்பதான் உக்ரைனுக்குள்ளேயே சண்டையை வச்சுக்க முடியும். ஒன்ஸ் இது ரஷ்யாக்குள்ள சண்டைக்கு போகுது அப்படிங்கும் போது மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். ரஷ்யன் பாப்புலேஷன் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா ரஷ்யா மக்களுக்கு இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும், நேட்டோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சும்மா அவங்களோட டிஃபென்ஸ்க்காக இருக்கக்கூடிய அலையன்ஸ் கிடையாது, இது ஒரு அக்ரஷன் அலையன்ஸ் தான் அப்படிங்கிறது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் உலகத்துக்கே நிரூபிக்கிற மாதிரியான ஒரு இதுக்கு போயிடும். ஏன்னா இதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம் நம்ம, இந்த நார்த் கொரியா போரை நான் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இப்பெல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க. இப்ப பாருங்க வரலாறுல என்ன நடந்திருக்கோ அதுதான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. 2 வருஷமா ரஷ்யா வச்சு செஞ்சு பார்க்கலான்னு பார்த்தாங்க, ஆனா முடியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரி உள்ள இறங்கி வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாங்க நினைக்கிறாங்க. ஆனா ரஷ்யா வந்து உண்மையாலுமே வீக்கா இருக்காங்களா இல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு ஒன்ஸ் இவங்க உள்ள வந்து தட்டி பார்த்தா தான் தெரியும் டோரை, ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிறது போல.
ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மேற்குலக நாடுகள் இந்த யூரோப் போரில் மேற்குலக நாடுகள் ஜெயிக்க போறாங்களா இல்லை ரஷ்யா ஜெயிக்க போறாங்களான்னு சொல்லிட்டு இது போல விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கா. அடுத்த ரஷ்யா எப்பவும் போல இந்த ஒடசா பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒன்று பயங்கரமா வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இமேஜஸ் வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் எந்த இடத்துல எடுத்தது அப்படிங்கிறது இன்னும் எக்ஸாக்டா லொகேட் பண்ண முடியல. ஃபர்தரா ஏதாவது ரிப்போர்ட்ஸ் வந்து அடுத்த பதிவுல பார்ப்போம், மேப்ல பார்ப்போம் என்னென்ன நடந்திருக்கு எது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து உக்ரைன். கீழே மினி மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல நம்ம ஜூம் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ உக்ரைனோட ஜாப்ரோஷியா பகுதியில் இந்த ரொபோதேனிக்கு மேற்கு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நெஸ்ட்ரினிக்கா இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ண பகுதி தான் ரஷ்ய வீரர்கள் வந்து பிடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா ரஷ்ய வீரர்கள் ட்ரை பண்றது என்ன அப்படின்னா ஒரிக்காவோட மேற்கு பகுதியை நோக்கி முன்னேறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உக்ரைனோட வீரர்கள் அந்த தடுக்கும் விதமா ஒரிக்காவோட இந்த லுச்சி ஷிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்காங்க. அந்த பகுதியில் முன்னேறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பகுதியில் வந்து இதை பிடிச்சிருக்காங்களா இந்த லுச்சி சர்க்னா இல்லை. அதாவது இதோட புறநகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல தான் டீப் ஸ்டேட் தரப்புலேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த புறநகரங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய மரவரிசைகள் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்காக முன்னேறிட்டு இருக்காங்க. டீப் ஸ்டேட் மேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படிதான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இந்த லுகிஷெஃப்குள்ளே போய் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து ரிப்போர்ட் இல்லை. பட் ஆனால் அதை கவுண்டர் பண்ண விதமாக இந்த இடத்துல வந்து தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த பகுதியில் முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா ஒரிக்காவில், அது வந்து பெருமளவில் அங்கே ரிசோர்ஸ் வச்சிருக்காங்களா, அப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிரதானமான ஃப்ரண்ட்டாக மாறிடும். ஸோ நம்ம சீக்கிரமாக ரிசோர்ஸ் அனுப்பணும், எவ்வளோ சீக்கிரமாக இந்த பகுதியில் வந்து அவங்க கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உக்ரைன் வந்து அந்த இடத்துல ஒரு தாக்குதல் பண்ணதான் சொல்லப்பட்டு வருது. ஸோ இரு தரப்புலையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த இடத்துல வீக் லிங்க் இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ ரஷ்யா இந்த பகுதியில் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போலதான் ஆனால் கூடுதலான தாக்குதல் இப்போ ரொபோதேனியிலேருந்து ரொபோதேனியோட புறநகரங்களில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ரஷ்ய வீரர்கள் ஒரிக்காவோட தெற்கு பகுதியிலிருந்து முன்னேறணும். அட் த சேம் டைம் தென்மேற்குன்னு வச்சுக்கலாமா, தென்மேற்குல இருந்தும் ஒரிக்காவோட தென்மேற்குல இருந்தும் ஒரிக்காவோட தெற்கு பகுதியிலிருந்து முன்னேறணும் அப்படிங்கிறது போல நினைக்கிறாங்க. ஸோ அப்படி முன்னேறும் போது ஈஸியா டிஃபென்ஸை உடைச்சிடலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க. இது பிரதானமான ஒரு அட்டாக்கா இருக்க போதா இல்ல ஒரு டைவர்ஷனா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ரொபோதேனியில வந்து இப்போ வீடியோ பதிவுகள் செயல லோட் ஆயிருக்கும். ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஃபிளேம் த்ரோவர் சிஸ்டம் வச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மர வரிசைகள்லாம் தாக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அந்த வெர்போவா ரொபோதேனியோட புறநகரங்கள் இருக்கு இல்லையா, அங்க வந்து ட்ரோன் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கதா வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு, பாத்தீங்களா தெரியும். ஸோ தினம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ் போயிட்டே தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஃபிளேம் த்ரோவர் சிஸ்டம் ரஷ்யா யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, ஸோ அது போல தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால காட்டு பகுதிகளில் இந்த ஃபிளேம் த்ரோ சிஸ்டம் பயன்படுத்துறதுனால அங்க போய் அட்டாக் பண்றதுனால அந்த காட்டு தீ ஏற்பட்டுருது. அதனால மிக பெரும் அளவுல காட்டு தீ பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டுவது. இதை நம்ம ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம்னு நினைக்கலாம். மே மாசத்தோட இறுதியிலேயே இது போல வந்து காட்டு தீ வந்து உக்ரைனுக்குள்ள அதிகமா பரவிட்டு இருக்கு. இது யார் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. இதற்குள்ளேயும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது கிளைமேட் வந்து அங்க ஹாட்டா இருக்கிறதுனால பயங்கரமா தீ பிடிச்சிக்குது அங்கேயும் இங்கேயும். ஆனா இப்போ உக்ரைன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா கர்கிவ் ஓப்லாஸ்ட்ல மட்டும் 4000 ஹெக்டேர் அளவுக்கான காடு வந்து தீயால பாதிப்படைஞ்சிருக்கு, தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்ட் ஃபயர். இதனால உக்ரைனோட வீரர்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அந்த பகுதி இந்த ஃபாரஸ்ட் ரீஜன்ல அதிகமான வீரர்களை வச்சிருக்கிறது, அப்புறம் ஆயுதங்களை பதுக்கிறதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இது போல ஆயுதங்கள்லாம் ஃபாரஸ்ட்ல வச்சிருக்கும் போது அது மேல தாக்குதல் பண்ணும்போது பயங்கரமா வெடி விபத்து ஏற்படுறதுனால தீ பிடிச்சிக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் இது தரப்பையும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் ப்ரொபகண்டாவா கூட இருக்கும். நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி எது தப்புங்கிறத எடுத்துக்கணும். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.